ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாவின் தன்வி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட்டு 10 மந்த்ஸாக ஆயிடுச்சு நம்ம ஒழுங்காக வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி. ஏன்னா தம்பி பிறந்தனால அதுக்கப்புறம் செக்ஷன்னாலையுமே என்னால் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் அந்தளவுக்கு எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அம்மா தான் இருந்து பார்த்துக்கிட்டாங்க இவ்வளோ நாளும். அதுக்கப்புறம் அம்மா கிளம்புன பிறகு எடுத்த ஃபஸ்ட் வீடியோ தான் இது. அம்மா ஊருக்கு போயுமே ஒரு 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. தனியாகவே மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போது ஓரளவு பழகி செட்டில் ஆகிருக்கு. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது வீடியோ ஷேர் பண்ணுறேன். வீடியோஸ் யூடியூப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு நான் யூடியூப் சேனல் பெருசாக பெரிய பிக்கான சேனல்லாம் கிடையாது. இருந்தாலும் என்னோடய மெமரீஸாக அது இருக்குது. நிறைய வீடியோஸ் இப்போ நாங்கள் டெல்லியில் இருந்ததெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இனிமேலும் வீடியோஸ் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாக ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு தான் வச்சுருந்தேன். நெத்திலி மீன் குழம்புனா ரொம்பவே பிடிக்கும். எனக்குமே பிடிக்கும். தன்விகா அப்பாவுமே பிடிக்கும். அதனால் நெத்திலி மீன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் கானாங்கத்தை மீன் வறுக்கிறதுக்கு பிசைஞ்சு வச்சுட்டு துணி 2-3 நாளாக துவைக்காமல் இருந்துச்சு. அது துவைச்சி அதுக்கப்புறம் காய போடுறதுக்காக மாடிக்கு நானும் பாப்பாவும் தான் போனோம். இப்போதைக்கு பாப்பா தான் எனக்கு எல்லா ஹெல்ப்புமே. ஏதாவது எடுக்கிறது, எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே. துணியெல்லாம் நல்லாவே காய வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மீனுமே வறுத்துட்டு அன்றைக்கி லன்ச்சு சூப்பராக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பாப்பாவோட பர்த்டே விலாக்கு, அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போனப்போ எடுத்த விலாக்லாம் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லாஸ்ட்லேயே தம்பியுமே ஆட் பண்ணியிருக்கேன். தம்பி இது ஒரு 5th மந்த் இருக்கும்போது எடுத்த வீடியோஸு. கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. Thanks for watching.